மக்களை போன வாரம் வீட்டுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ண ஆட்கள்ல வந்து யாருக்கு பாராட்டுகள் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் யார் நினைக்கிறேன்னா, முதல் ஆளா வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து பாராட்டுகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வேலைகளை வந்து கரெக்டா செய்யறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், என்ன கேட்டகரியில உள்ள போயிருக்கோமோ அந்த கேட்டகரியில அவருடைய ஸ்கோப் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஜாஸ்தி ஆயிருக்குன்றது உண்மை. ஆக்டிங்கா இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல கேரக்டர்ல அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே கன்வின்சிங்கா இருக்காருன்னு எனக்கு தோணுது. சில நேரங்களில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை இவர் ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறாரா அப்படின்றதுல நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த கருத்துக்களை அவர் ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க ஆரம்பிச்சாருன்னா ப்ராமிசிங்கா இன்னும் இருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. பாரு இந்த கேட்டகரியில், அதாவது அங்க வந்து கண்டென்ட் வைஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்களா, அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் கம்மி தான். பட் ஆனால் அவர் பேச வேண்டிய இடங்கள்ல ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி பேசினா வேலை நடக்குமோ அதை நல்லா தெரிஞ்சு அந்த மாதிரி பேசுறதுக்கு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவருக்கும் இன்னைக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நான் நம்புறேன். பாராட்டுகள், அந்த ஸ்கிட் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த எலி மாதிரி பூனை மாதிரி இதெல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர்ல இவர் நடுவில் நின்று பண்ண வச்சு, அதாவது அந்த சிரிப்பு லாஃப்டர் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அதுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அதுல வந்து எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ணாங்க, எல்லாரையும் பாராட்டணும். பட் அந்த கான்செப்ட் வைஸ் வந்து இவரோட தான். நேத்து கூட சுபிக்ஷாவுடைய அவங்களுடைய கதையை வந்து ஒரு கேரக்டரா மாத்தி ஒரு கதையா எழுதி ஸ்கிரிப்டா எழுதி அதை நடிக்கிறதுக்கு அவங்க போற எஃபர்ட் இருக்குல்ல, அந்த எஃபர்ட் வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டணும் தான் எனக்கு தோணுது. கருத்துக்களை பதிவிடுங்க. விக்கல்ஸ் விக்ரம் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு பர்சனலா என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க மக்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.